இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கான ஒரு சின்ன சிறுகதை. நம்ம குழந்தைகளுக்கான நேரம் செலவிட அவர்களுடைய சிந்தனை மென்மேலும் உயர்ந்த நோக்கில் வளரும். அதற்கு கதைகள் வெகுவாக அதற்கு உதவும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கதை சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக குறைஞ்சிருச்சு. பெற்றோர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், இது ரொம்ப சின்ன புத்தகம் தான், இந்த சின்ன புத்தகம் வாசிப்பதற்கு ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை வாங்கி வாசித்து குழந்தைகளுக்கு அவங்க கதைகளாக சொல்லும் போது அவங்களுக்கான நீதி அவங்களுடைய பிஞ்சு மனதில் இப்போ இருந்தே நம்ம விதைக்க தொடங்குவோம். இந்த நீதி தான் பெரிய சமுதாயத்தை நல்ல விதமாக மென்மேலும் வளர்ப்பதற்கு உதவக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான விதைகள், வித்துக்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம கதைக்கு போகலாம். இன்னைக்கு பார்க்க போற கதை ராணி எறும்பின் ரகசிய சமையலறை. நீரோடை மகேஷ் அவங்க எழுதியிருக்கிற இந்த சிறார் கதைக்குள்ள நம்ம போகலாம். யுகன்னு ஒரு 6 வயசு சின்ன பையன். இந்த சின்ன பையனை நிறைய எறும்புகள் அப்படியே அவனை பிடிச்சு தூக்கி அதோட கூட்டுக்கு இழுத்துக்கிட்டு போதான். இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு ரொம்ப தரத்தரான்னு எழுத்துட்டு போற எறும்புகள் அப்படியே சோர்வாயி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அந்த பையனை சுத்தி அப்படியே பயங்கரமா ஆட்டம் போடுதான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுதா இந்த எறும்புகள், குழந்தைக்கு பசிக்குமேன்னு சொல்லி உணவெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு அந்த குழந்தைய மறுபடியும் இழுத்துட்டு போக முயற்சி பண்ணுதான். இந்த பையனுக்கு பாதி நேரம் அது கண்ணை திறந்து பார்க்கிற மாதிரியும் இருக்கான், பார்க்காத மாதிரியும் இருக்கான், ஒரு மாதிரி தூக்கத்துக்குள்ள போகிற மாதிரியும் இருக்கான். இப்படியே அது இந்த இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அவங்க அம்மா ரொம்ப நேரமா யுகனை காணமேன்னு தேடி வந்தவங்க பிள்ளைக்கு என்னமோ ஆயிருச்சோன்னு நினைச்சு எழுப்புற மாதிரி இருக்கான். எழுப்பின உடனே ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு. இந்த கனவை அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பயங்கரமான கோவம் அவங்க அம்மாவை, அம்மா இங்க வான்னு கூப்பிட்டு கத்துதான். என்னன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, இங்க இருந்த எறும்பு குழிய ஏம்மா அடைச்ச அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லம்மா, எறும்பெல்லாம் உன்னை கடிச்சிடும், அதனாலதாம்மா நான் அடைச்சேன், உன்னால வலி தாங்க முடியாதுல்ல, அதனாலதாம்மா அடைச்சேன்னு சொல்றாங்களாம். அம்மா, ஏம்மா எறும்பு குழி அடைச்ச, அந்த எறும்பு குழி நீ அடைச்சதுனால அது செத்து போயிடும்மா, அது எங்கம்மா போகும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நம்ம அதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பள்ளிக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்களாம். பயங்கர சோகத்தோட எறும்போட நினைப்போடையே அந்த குழந்தை பள்ளிக்கு போறானாம். அங்க போன உடனே அவனோட நண்பன் இனியன் கிட்ட, அவங்க வீட்டுல எறும்பு குழின்னு அந்த எறும்போட வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை எங்க அம்மா அடைச்சிட்டாங்க, இப்ப எறும்பே வர்றதில்ல, அதெல்லாம் செத்து போயிருக்கும் அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்கானா. இப்ப இனியன் கேக்குறானா, உங்க வீட்டுல எறும்பெல்லாம் வீடு கட்டுமா, எங்க வீட்டுல கட்டுறதே இல்லையே, எங்க வீட்டுக்கு எறும்பே வர்றதில்லையே, ஏன் உங்க வீட்டுக்கு மட்டும் எறும்பு வருது அப்படின்னு கேக்குறானா. உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, எங்க அம்மா ரொம்ப ருசியா சமைப்பாங்க, அதை சாப்பிட்றதுக்கு தான் அங்க எறும்பு வருது தெரியுமா அப்படின்னு யுகன் சொன்னானா. அப்படியா, அவங்க அம்மா ருசியா என்னென்னலாம் சமைப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டானா இனியன். எங்க அம்மா ராகி களி செய்வாங்க, கருப்பட்டியில இனிப்பு பலகாரம் செய்வாங்க, அன்னைக்கு நான் கொண்டு வந்த பாத்தியா சோள அதிரசம், இது எல்லாமே எங்க அம்மா ரொம்ப இனிப்பா அவ்வளவு தேன் மாதிரி இருக்கு எங்க அம்மா செய்யறது அப்படின்னு யுகன் சொன்னானா. ஓ, இதெல்லாம் செய்யலாமா, ஓ அதுதான் உங்க வீட்டுக்கு எறும்பு வருதா அப்படின்னு சொல்லி இனியன் கேட்டானா. ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க டாபிக் மாறிடுச்சான். திடீர்னு அவங்களோட வகுப்பறைக்கு போன உடனே அங்க எறும்போட படத்தை பார்த்த உடனே திருப்பி எறும்பு ஞாபகம் வந்துச்சான். பாடமெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தாத்தாட்ட, தாத்தா இங்க பாருங்க, அம்மா எறும்பு குழியெல்லாம் அடைச்சிட்டாங்க, எறும்பெல்லாம் செத்து போயிருக்குமேன்னு சொல்லி தாத்தாட்ட கேட்ட உடனே தாத்தா சொன்னாரா, அப்படி இல்லப்பா, எறும்புற கல்லும் தேயும் சொல்லுவாங்க, இந்த எறும்புகள் எல்லாம் ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் அதோட வீட்டை கட்டிக்குவாங்க. அதுவும் வீடு எப்படின்னா நம்மளுடைய பூமியில நல்லா ஆழமா துளையிட்டு அதுக்கு உள்ள போயிடுவாங்க. ஸோ அது புத்து மாதிரி அவங்க கட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே யுகன் கேக்குறானா, அப்பா நம்ம வெளியில புத்து இருக்குமே, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கீழெல்லாம் புத்து இருக்குமா அப்படின்னு கேட்டோடனே, இல்ல, அது வேற மாதிரி கட்டிக்குவாங்க, மேல இருக்கிற புத்தெல்லாம் ஒரு சில இடங்கள்லதான் அப்படி கட்டுவாங்க, அவங்க யாரும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்காது அப்படின்னா அந்த எறும்பு புத்துகள் அங்க அப்படி கட்டப்படும். இப்ப நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி கட்ட மாட்டாங்க
அப்படின்னு சொன்ன உடனே யாரு கட்டுவாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்ட உடனே தாத்தா சொல்றாரு, 3 வகையான எறும்புகள் இருக்கு. ஒண்ணு ராணி எறும்பு, ஆண் எறும்புகள், அப்புறம் வேலைக்கார எறும்புகள் இருக்கு. இவங்கெல்லாம் அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாராம். எறும்பெல்லாம் பேசுமா தாத்தா அப்படின்னு கேக்குறான். உடனே தாத்தா சொல்றாரு, பேசும். சில எறும்புகள் பேசும், சில எறும்புகள் கடிக்கும், சில எறும்புகள் கடிக்காது. இந்த மாதிரி எறும்புகள்லயே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப பேசுறதெல்லாம் நமக்கு கேக்குமா தாத்தா அப்படின்னு கேக்குறான் யுகன். கேக்கும்ப்பான்னு சொல்லிட்டு தாத்தா அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. இப்போ யுகனுக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு நாளா அங்க அந்த எறும்பு வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ எறும்பு வர காணோம், எறும்பு பார்க்க காணோம், என்ன பண்றதுன்னு எறும்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த எறும்புக்கு ஒரு 2-3 இனிப்பை வச்ச உடனே, ஜன்னல் பக்கமா வச்ச உடனே அங்க எறும்புகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா தாத்தா சொல்லியிருந்தாரு, எறும்புகள் வாசனையை பிடித்து அங்க சாப்பிடுறதுக்கு வரும்னு சொல்லியிருந்தது ஞாபகம் வச்சு, ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு இனிப்பை வச்ச உடனே அந்த வாசத்தை தேடி எறும்புகள் வந்துச்சான். எறும்பு வந்த உடனே யுகனுக்கும் இனியனுக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சான் அது கிட்ட பேசணும்னு சொல்லி. அப்போ மெதுவா அதுல எறும்பு பக்கத்துல போய் அது என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்டு இந்த குழந்தையும் பேசுச்சான். எறும்பே எறும்பே, நான் எங்க அம்மா செஞ்சதுனால தானே நீங்க எங்க வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த எறும்புகள் ஏதோ பேசிட்டு யுகன் கிட்டயும் இனியன் கிட்ட சொல்லிச்சான், எங்க ராணி எறும்பு வருவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அப்புறம் கொஞ்சம் எறும்புலயே கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு எறும்பு, குட்டி ரெக்க வச்ச ஒரு எறும்பு வந்துச்சான். வந்துட்டு யுகன்ட்டையும் இனியன்ட்டையும் பேசிச்சான். யுகன் இதே சொல்லவும் ராணி எறும்பு சொல்லிச்சான், உங்க அம்மா மேல கோச்சுக்காதீங்க, உங்க அம்மா எங்களை கொல்லல, மருந்து போடல, வெறும் பூண்டும் பட்டையும் வச்சுதான், லவங்க பட்டையும் வச்சுதான் எங்களை விரட்டுனாங்க. நாங்க வேற இடம் பார்த்து போயிட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தான், நாங்க போயிடுவோம், அம்மாவை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சோம். அப்போ உடனே சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு, இப்ப மழை வர்ற மாதிரி இருக்கே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நாங்க சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மழை வர நேரம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி ராணி எறும்பு சொல்லிட்டு போயிடுச்சான். இப்போ யுகனும் இனியனும் யுகன் அவங்க அம்மாட்ட அம்மா ஏமா பட்டையும் பூண்டையும் வச்சு எறும்புகளை வரவிடாம பண்ணேன்னு கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்களாம். இல்ல தாத்தா சொன்னாருன்னு சமாளிச்சுட்டானா. ஏன்னா உண்மையை சொன்னா ஒருவேளை அவங்க அம்மா மறுபடியும் எறும்ப விரட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் இல்ல எறும்பு சொன்னதை சொல்லாம சொல்லிட்டானா. அப்போ அவங்க அம்மாட்ட, அம்மா நம்ம எறும்பு இப்படி விரட்டிட்டோமேம்மா, நான் இப்ப பாவம் எல்லாம் மழை பெய்யுதுல, அதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு சாப்பாடு வைக்கலாமா ப்ளீஸ்மான்னு கெஞ்சுறான். உடனே அவங்க அம்மா சரி அவனோட பரிவு குணத்தை கருணை குணத்தையும் பார்த்து சரி வைக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் எறும்புக்கு கொண்டு போய் வைக்கிறான். அங்க எறும்புகள் ரொம்ப சந்தோஷமா எடுத்து உணவை எடுத்துட்டு போயிடுச்சு. இப்ப மழை நின்றுச்சு. மழை நின்ன உடனே எறும்புகள் ரொம்ப மேல எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டும் யுகனுக்கும் இனியனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது நாள் வரைக்கும் தன்னோட வீட்டுக்கு ஏன் வரலைங்கிறத இனியன் தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க வீட்டுல எல்லாம் கலப்படம் சார்ந்த பொருள்களாகவும் கெமிக்கல் சார்ந்த பொருட்கள், அதாவது ரசாயனம் கலந்த உணவாகவும் அதுல இருந்ததுனாலதான் எறும்புகளே வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து அவங்க அம்மாவோட அடுப்படியில நல்ல இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளும் அவங்க அம்மாவை செய்ய சொல்லி யுகன் வீட்டுல இருக்கிற மாதிரியே செய்ய சொன்ன உடனே இப்போ அவன் வீட்லயும் அவனுடைய தோழர்களான எறும்புகள் வந்தாங்களாம். எறும்புகள் அழகா அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்களாம். இப்போ இனியன் வீட்டு பக்கத்திலேயே தோட்டத்திலேயே ரொம்ப அழகா அந்த எறும்புகள் அதோடைய வீட்டை கட்ட ஆரம்பிச்சுதான். அந்த இதுல ரொம்ப பிரத்யேகமான சமையல் அறையில வெறும் ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமே, இந்த ரசாயனம் கலக்காத உணவுகள் வைத்தே இந்த எறும்புகள் தன்னுடைய சமையல் அறையை புதுப்பித்து கொண்டதாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையின் மூலமாக நம்ம குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேளுங்க. அதே போல அவங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டதையும் சேர்த்து விளக்குங்க. நன்றி.